ஓம் நமச்சிவாய மகாத்மாவே. ஓம் நமோ நாராயண. ஓம் சரவண பவா. ஓம் மகாசக்தி மகாகணவே வெள்ளையப்பரே காரணமே. பழனி முருகா, திருச்செந்தூர் முருகா, உங்களை வணங்கி ஆன்மீகத்து மந்திர மகத்துவம், ஆன்மீகத்திலே மந்திரங்கள் இருக்கின்றது. அந்த மகத்துவத்தை நாம் இப்பொழுது அறிவோம். அந்த மகத்துவம் எல்லாம் சிறப்புடையதாக இருக்கும், எல்லோரும் வரவேற்கக்கூடியதாக இருக்கும். மந்திர மகத்துவம் யாரை சொல்லுகிறது? காயத்ரி மந்திரத்தை சொல்லும், சிவன் மந்திரத்தை சொல்லும், விஷ்ணு மந்திரத்தை சொல்லும், அம்பாள் மந்திரத்தை சொல்லும், முருகன் மந்திரத்தை சொல்லும். இப்படி மந்திரங்களை அவரவர் மொழிகளே அவரவருக்கு தகுந்த மாதிரி மந்திரங்களை உபசரித்து உச்சரித்து கடைபிடித்து வந்தால் அந்த மந்திரங்களினால் ஆன பயன்கள் நமக்கு வந்து அடையும். ஒரு கல்லை வானத்தில் விட்டு எரிகிறோம், அதே கல் திரும்பவும் நம்மை நோக்கி வருவது போல உண்மையிலே வந்து விழுகிறது அல்லவா? அதை போல மந்திரங்களை ஜெபிக்க 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 இறைவனடி போய் சேர்கிறது. அது திரும்பவும் அங்கிருந்து நமக்கு இந்த மந்திரம் ஜபித்ததினால் பலன்கள் பல கிடைக்கின்றது. எல்லா வாழ்க்கையும் நமக்கு சிறப்புற அமையும் என்று நம்பிக்கை கொள்வோமாக என்று கூறிக்கொண்டு, கிரகங்கள், இந்த கிரகங்கள் சூரியன், புதன், வெள்ளி, சந்திரன், பூமி, செவ்வாய், வியாழன், சனி, ராகு, கேது, இவ்வளவு கிரகங்கள் இருக்கின்றது. இவ்வளவு கிரகங்களிலே எல்லா கிரக அமைப்பும் நமக்கு என்ன தருகிறது? ஒரு விதமான காந்த ஆற்றலையும் மனிதனுடன் செலுத்தி எல்லா ஜீவராசிகளுக்கும் போகிறது. தனிப்பட்ட மனிதர்களுக்கும் மட்டுமல்ல, நோய் நொடியையும் நீக்குகிறது, நோயையும் மறுபடிக்கிறது. அவரவர் செய்யக்கூடிய தொழில், பாவங்கள், புண்ணியங்கள், எது பாவம் அறியாது பாவத்தை செய்வான். தெரிந்து செய்யக்கூடியது அந்த பலனை வினையாக அமைகிறது. இப்படி பாவ புண்ணியங்களை ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கக்கூடியது கிரகங்கள். அந்த கிரகத்தில் ஒருவராக இருப்பது சனி பகவான். சனி பகவான் என்னுடைய வாழ்க்கையிலே 19 ஆண்டுகள் என்று எனக்கு ஜாதகம் கணித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. 19 ஆண்டுகள், 11 வயதில் ஆரம்பித்தது, எனக்கு 29-30 வயதிலே எனக்கு முடிகிறது என்றால் பாருங்கள். அது உண்மை என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் அந்த கஷ்டத்தை நான் அனுபவித்திருக்கிறேன். கஷ்டத்தை கொடுத்தால் பிறகு நிம்மதியும் கிடைக்கும், உயர்வு கிடைக்கும். கஷ்டத்தை கொடுப்பதும் கிரகங்கள் தான், கடவுள் தான். கஷ்டத்தை நீக்குவதும் அதே கடவுள் தான், அதே கிரகங்கள் தான். நம்புவோமாக. கிரகங்களிலே ஈஸ்வர பட்டம் பெற்றவர் யார்? சனி பகவான். சூரியனுடைய மைந்தனாவார். துணிச்சு நிற்கவர் இவர். கருத்த உடலை உடைய ஈஸ்வரர் நீல நிற உடை, நீல மலர்கள் மாலைகளா, நீலமணி ஆகியவற்றை அணிவிப்பான். எள் கலந்த உணவிலும் நல்லெண்ணெய் தீவத்திலும்
நல்லெண்ணெயே நாம் அந்த சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெயினால் தீபம் ஏற்றுகிறோம். எள்ளெண்ணெய் எள் கலந்த உணவிலும் அவருக்கு கொடுக்கிறோம். அவருக்கு பிரியமான ஒரு அதை நாம் செய்கிறோம். தீபத்திலும் வெப்பத்திலும் கொண்டவர் மரகம் என்னும் கும்பராசி காரர்களுக்கு இவர்தான் அறிவு. துலாம் ராசிக்கும் இவர்தான் உச்சபட்சமாக இருக்கின்றார். இவர் இருக்கும் நாயகன் என்று கூட இவரை வர்ணிப்பார். சனி பகவானை சாயாபுத்திரன், அசிதன், மந்தன், பங்கு, காலன் என்றும் பல பெயர்கள் அழைக்கின்றார்கள். இவரிடம் உடலிலே நரம்பு சனி பகவானே கொடுக்கிறார்கள். உடல்ல நரம்பு 72,000 கோடி இருக்குது பாருங்க. அந்த நரம்புக்கு இவர்தான் உடலில் நரம்பு என்னும் சனி பகவானை தான் சொல்லுவார். நம்ம நரம்பு பூரா சனி பகவான் தான் சொல்லுவார்கள். ஓம் நமச்சிவாய். சனியில் பிடியில் இவரை சிக்கியவர்கள் இவரை தவிக்கவே செய்வார்கள். எங்கேயும் பிடிச்சவன் போறான் பாடுறான். சனீஸ்வரனை பிடியில் இருந்து தப்பிக்க கிரக வழிபாட்டை மேற்கொள்வார்கள். ஆபத்தால் நிறைந்த கருதப்படும் இதே சனி பகவான் ஒருவரது ஜாதகத்தை உச்சமாகவோ ஆட்சியோ இருந்து சுபக்கிரகங்களில் சேர்க்கை அல்லது பார்வையை பெற்று சுப ஆதிபத்திய அடைந்து சுப வீடுகளில் இருந்தால் அந்த ஜாதகக்காரர் இமாலய உச்சியிலே அளவுக்கு உயர்ந்து விடுவார். நினைத்தால் உச்சியிலே சமடை சென்று வைத்து விடுவார். கொடுப்பவரும் இல்லை, கெடுப்பவரும் இல்லை. வரை கொடுப்பவரும் இல்லை, கெடுப்பவரும் இல்லை என்று கூறுவார். மேற்கு திசைக்கு நிகரான சனி பகவான் பாவங்களின் வரிசையிலே முதன்மையாக பெற்றவராக இருக்கின்றார். முதன்மை பெற்றவராக இருக்கின்றார். அதை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். காக்கை கொடியை காக்கை இருக்கு பாருங்கள். காக்கை கொடியை சனீஸ்வர பகவானை அறிவோமாக கையிலே கமண்டலம் ஏந்தியபடி சனி பகவான் மீது தியானத்தில் செய்யும். காக்கை கொடி கொண்ட சனீஸ்வர பகவானை அறிவோமாக கையில் கமண்டலத்தை ஏந்தியபடி நிற்கும் சனி பகவான் மீது தியானம் செய்வோம். மெதுவாக நகரும் அவர் நமக்கு நன்மையை அளித்து காப்பாற்றுவார். எல்லா கிரகங்களும் என்னை பொறுத்த அளவிலே எனக்கு நன்மையைத்தான் செய்யும். அவர்கள் வாழ்வு ஆலயங்களில் உள்ள நவக்கிரகங்களை வழிபடும் பொழுது சனி பகவானுக்கு காயத்ரி மந்திரத்தை சொல்லவே. காயத்ரி மந்திரம் இவருக்கு ரொம்ப பிரியமான மந்திரம். தன்னை புகழ்ந்து ஒரு அர்ச்சனை செய்தார். பூக்கள் மூலமாக இவ்வளவு மனம் குளிரும் பாருங்கள். பால் அபிஷேகம் செய்தால் மனம் குளிரும் பாருங்கள். இப்படி எத்தனையோ அபிஷேகங்கள் இருக்கின்றன. மந்திரத்தை சொல்ல வேண்டிய வாழ்க்கை நம்ம 108 முறை சொன்னால் இடகால வாழ்வு அமர்ந்து வசதிகள் வெறும் தலைமை பொறுப்பை ஏற்கும் பாக்கியமும் கிடைக்கும். பல மொழிகளில் புலமை தத்துவம் உண்டாகும். அறிவியல் ஆற்றல் அதிகரிக்கும். உயர்கல்வி பெற வலிமை ஏற்படும். உழைப்பவர்களுக்கு உயர்வு ஏற்படும். உழவுண்டி சனி பகவானை நாம் சொல்கிறார். எழுகலந்த உணவு நல்லெண்ணெய் வீரத்திலும் இவர் சுத்தமானவை நிறக்கல் அம்மா நீல நிற ஆட நீல மாலை நீலமணி அங்கெல்லாம் இவருக்கு சுத்தமான இவ்வாறு இருக்க சனி பகவானை நம்மிடத்தில் இருந்து நமக்கு கஷ்டத்தை கொடுப்பதிலிருந்து சிறிது அவரை வழிபட்டால் நமக்கு ஒரு சுபிட்சம் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு சனி பகவான் வாழ்க என்றென்று வாழ்க. பிடித்தவர்களுக்கு நீக்கும் கொடுத்து உயர்த்துவாயாக. ஓம் நமச்சிவாய். இத்துடன் முடித்துக் கொள்கிற நன்றி வணக்கம். ஆன்மீகத்திலே மந்திர மகத்துவம்
காயத்ரி மந்திரம் சனி பகவானுக்கு ஏற்ற மந்திரம். அதை நாம் உச்சரிப்போம், பாடுவோம் என்று கூறிக்கொண்டு, கோயில்களிலே பாடுவோம் என்று கூறிக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இதை உங்களுக்கு அருளியவர் யோகி சிவா. ஓம் நமச்சிவாய. முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சோபாம்.